வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ்நாடு தேசிய சட்டப்பள்ளியில் வந்து ஜாப் வேகன்சி விட்டுருக்காங்க. வேலையிடம் பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி. சம்பளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20,600 சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதி 12th எனி டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணலான்னு இருக்காங்க. முழுமையாக வீடியோ பாருங்கள், கண்ணு வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. நம்ம சேனலில் புதுசாக டெலிகிராம் குரூப் ஆரம்பிச்சிருக்கோம். அது முன்னாடி கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பேஜில் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிங்க. அதேமாதிரி நம்ம சேனலில் புதுசாக 2 சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னாடி லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், மறக்காமல் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம என்ன சொன்ன மாதிரி தமிழ்நாடு தேசிய சட்டப்பள்ளி தமிழ்நாடு நேஷனல் லா யூனிவர்சிட்டியில் வந்து ஜாப் வேகன்சி விட்டுருக்காங்க. தமிழ்நாடு அரசு வேலை தான் இது. அதேமாதிரி போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ரெஜிஸ்டருக்கு 2 போஸ்ட்டுக்கும், அசிஸ்டன்ட் செலெக்ஷன் ஆஃபீஸர் 2 போஸ்ட்டுக்கும், டிஓ அசிஸ்டன்ட் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டருக்கு 1 போஸ்ட்டுக்கும், ஸ்டெனோ டைபிஸ்ட்டுக்கு 2 போஸ்ட்டுக்கும், அசிஸ்டன்ட்க்கு ஜென்ரலுக்கு 2 போஸ்ட்டுக்கும், அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் 1 போஸ்ட்டுக்கும், டோட்டலாக 10 போஸ்ட்டுக்கு உண்டான வேகன்சி போட்டிருக்காங்க. அசிஸ்டன்ட் ரிஜிஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணுன்றாங்க. சேலரி பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 56,100 1,74,500 சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி உங்களுக்கு அசிஸ்டன்ட் செலெக்ஷன் ஆஃபீஸருக்கு அதே மாதிரி தான் 35,900 1,13,500 சொல்லியிருக்காங்க. டைரக்ட் ரெக்யர்மெண்ட் இருக்குது. அதேமாதிரி டிஓ அசிஸ்டன்ட் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20,600 65,500 சொல்லியிருக்காங்க. அதுவும் டைரக்ட் ரெக்யர்மெண்ட் தான். அதுவும் ஸ்டெனோ டைபிஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா சேம் ஆஸ் இட் இஸ் நம்ம சொன்ன மாதிரி ஹையர் செகண்டரி முடிச்சிருக்கோம். டைப்பிங் நாலேஜ் இருக்கணும், இங்கிலீஷ் தமிழில் அடிக்க தெரிஞ்சிருக்கணும்ன்ற சொல்கிறாங்க. ஜென்ரலுக்கு டிகிரி முடிச்சிருக்கணும் மேக்ஸிமம், அதேமாதிரி கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி அக்கௌண்ட் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிகிரி இன் காமர்ஸில் முடிச்சிருக்கணும், டைப்பிங் வந்து ஜூனியர் கிரேடில் இங்கிலீஷில் முடிச்சிருக்கணுன்றாங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா தேர்வு நடைமுறை பார்த்தீங்கன்னா எழுத்துப்பட தேர்வு, டைரக்ட் இன்டர்வியூ நடக்குன்றாங்க. அதேமாதிரி அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 150 சொல்லியிருக்காங்க. அதுவும் லோக்கல் கேண்டிடேட்ஸ் ஆல்சோ ரிமீட் த அப்ளிகேஷன் ஃபீஸ் த்ரூ சலான் மூலிமா கூட பண்ணலாம், சலானில் கூட கட்டலாம். லோக்கல் கேண்டிடேட்டாக இருந்தால் பிசிஓ பேங்க் TNNLU பிரான்ச் நேம் ஆஃப் த அக்கௌண்ட் அல்லது ரிஜிஸ்டர் தமிழ்நாடு நேஷனல் லா ஸ்கூல் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்து சப்மிட் த காப்பி ஆஃப் சலான், ரைட் திஸ் நேம் அண்ட் போஸ்ட்டில் கூட போஸ்ட் அப்ளை ஃபார் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்க அதை மென்ஷன் பண்ணோம். அதுமாதிரி ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 45 வரையும், அதுலேருந்து 45 வரையும் எல்லா போஸ்ட்டுக்கு உண்டானது. இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்மு. நேமு, உங்கள் ஏஜ், உங்கள் டேட் ஆஃப் பர்த், உங்கள் அப்பா அம்மா பேர், பர்மனன்ட் அட்ரஸு, மெயில் ஐடி, மொபைல் நம்பர் கொடுத்துருங்க. ரைட் ஹேண்ட் சைடில் ஃபோட்டோ ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அதேமாதிரி உங்கள் போஸ்ட்டோட கோடு மென்ஷன் பண்ணுங்கள். அதேமாதிரி என்ன கம்யூனிட்டி BC SC ST மென்ஷன் பண்ணுங்கள். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மென்ஷன் பண்ணுங்கள். எக்ஸ்பீரியன்ஸு, அடிஷ்னல் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் எல்லாம் மென்ஷன் பண்ணுங்கள். அதேமாதிரி டிடி எடுத்திங்கன்னா டிடியோட நம்பர் மென்ஷன் பண்ணுங்கள். எந்த பேங்க்கு எந்த பிரான்ச்சில் எடுத்தீங்க எல்லாம் மென்ஷன் பண்ணுங்கள். அதர் இன்ஃபர்மேஷன் இது பண்ணிவிட்டு கீழே சைன் போட்டு பிரிண்ட் அவுட்டு இது பண்ணுங்கள். அது கூட என்னென்ன பண்ணோன்னா அந்த அப்ளிகேஷன் எடுக்கணும்னா அந்த அஃபிஷியல் வெப்சைட் பார்த்தீங்கன்னா TNNLU.ac.in வெப்சைட்டில் போய் தான் எடுக்கணும். அந்த ஃபார்ம்லாம் ஃபில்அப் பண்ணி என்னென்ன ப்ரூஃப் வைக்கணும்னு சொல்லிடுறேன். இந்த ஃபார்ம் பிரிண்ட் அவுட்டோட ஏஜ் ப்ரூஃபு, SSLC மார்க் ஷீட்டு, ஹையர் செகண்டரி மார்க் ஷீட்டு, டிப்ளமோ டிகிரி சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இன்கேஸ் இருந்ததுன்னா, அதேமாதிரி OBC சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் ரீசன்ட் ப்ரூஃப் சேலரி ட்ரான் இன்கேஸ் நீங்கள் வந்து சேலரி லாஸ்ட்டாக நிற்கும் போது எவ்வளோ வாங்கிக்கலாம் அது ப்ரூஃப் இருந்தால் கேட்குறான். இனி அதர் ரிலவெண்ட் டாக்குமெண்ட் சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்கும் சமர்ப்பிக்கும் கடைசி நாள் பார்த்தீங்கன்னா 4/3/2019. விண்ணப்பத்தை கடைசி தேதி வந்து 5/4/2019. அதுமாதிரி பேமெண்ட்ஸ் எடுத்துக்கொண்டான கடைசி நாளும் அன்றைக்கி தான். எக்ஸாம் April May 2019 வரலாம்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வீடியோ ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் சொல்லி ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி நம்ம இதுக்கு உண்டான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பேஜில் கொடுக்குறோம், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி புதுசாக டெலிகிராம் குரூப் ஒன்று ஆரம்பிச்சிடும், அதுக்கு உண்டான லிங்க் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், அதையும் ஜாயின் பண்ணிங்க. என்னோட சேனல் ஃபியூச்சரில் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், அதுக்கு உண்டான லிங்க்கும் கொடுக்குறேன், அது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். I never made it, but I know what it takes. I'm motivated by a mix of emotions.